Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 8th standard quarterly examination ஓட study plan பார்க்கலாம். First portions பார்த்தீங்கன்னா தமிழ்ல இயல் 1, இயல் 2, இயல் 3. So 1, 2 நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த தேர்ட் வந்து நியூவாக படிக்கக்கூடியது. அடுத்து இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இதில் வந்து தேர்ட் யூனிட் நியூ. இது வந்து ஆல்ரெடி முடிச்சிருக்கோம். மேக்ஸில் சாப்டர் 1 ஃபுல், சாப்டர் 2 ஃபுல், சாப்டர் 3ல 3.1லேருந்து 3.2 அண்ட் தென் 3.9, 3.10 இது வந்து சில டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேரி ஆகலாம். ஓகேங்களா? சாப்டர் 4 வந்து 4.1, 4.3, 4.2 அண்ட் 4.3. சாப்டர் 5ல 5.1லேருந்து 5.4 அண்ட் தென் சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா 7.1 அண்ட் தென் சாப்டர் 6ல வந்து 6.1 இது வர இந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேரி ஆகும். ஓகேங்களா? அப்போ என்ன போர்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டடி பிளானில் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் 4 யூனிட்ஸ் அதில் 3 யூனிட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4th யூனிட் நியூ. கெமிஸ்ட்ரியில் 9, 10, 11 அதில் 11th நியூ யூனிட். பயாலஜி 16, 17, 18th வந்து நியூ. 16 and 17 ஃபஸ்ட் மிட்டம்க்கு படிச்சிருப்போம். சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் 4 யூனிட்ஸ் அதில் 4th வந்து நியூ யூனிட். ஜியாகிரஃபி 4 யூனிட்ஸ் அதில் 4th யூனிட் நியூ. சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இதில் தேர்ட் யூனிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எக்கனாமிக்ஸும் வந்து யூனிட் 1 வந்து இப்போது ஃப்ரெஷ்ஷாக படிக்கக்கூடியது. ஸோ நம்ம இந்த நியூவாக குவார்ட்டர்லிக்கு ஆட் பண்ணியிருக்கக்கூடிய யூனிட்ஸ்க்கு எல்லாமே 2 days கொடுத்துருக்கோம். அது மேக்ஸாக இருந்தால் எக்ஸசைஸ் சம்க்கு ஒரு நாள், எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு நாள். மற்றபடி சயின்ஸு, சோஷியல், அடுத்து தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே இந்த நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய யூனிட்டுக்கு எல்லாமே 2 days கொடுத்துருக்கோம். மற்றது எல்லாமே 1 day கொடுத்துட்டு ஃபைனலாக நமக்கு டைம் இருக்கும்போது அந்த யூனிட்டை அப்படியே கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஆகஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ். ஸோ இன்றைக்கி இயல் 1 நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண போர்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுனால எக்ஸசைஸ் 3.1ம் அடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு நாள். எக்ஸசைஸ் சம்ஸ் ஃபுல்லாக ஒரு நாள், எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லாக ஒரு நாள். இந்த எக்ஸசைஸ் நம்ம வந்து சப்போஸ் மேம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இல்லை எங்களுக்கு டீச் பண்ணுங்கன்னா சாப்டர் 3 அதாவது நமக்கு ஸ்டூடெண்ட் ஸ்டேஷனில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஹெட்டிங். ஓகேங்களா? அந்த பிளேலிஸ்ட்டுக்கு கீழே அதில் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் என்ன சப்ஜெக்ட் வேணுமோ, உங்களுக்கு தமிழ் புக் பேக் எக்ஸசைஸ் வேணுமா, இல்லை இங்கிலீஷ் புக் பேக் எக்ஸசைஸ் வேணுமா, சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுன்ற மாதிரி போட்டிருந்தா அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் சாப்டர் இருந்ததுன்னா அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த எக்ஸசைஸ் டவுட்டாக இருக்குது மேம், நீங்கள் உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த எக்ஸசைஸோ இல்லை என்ன சாப்டரோ அதை வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லையா லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 1, மேக்ஸ் வந்து 3.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஷின் பேப்பர், பிடிஎஃப் எல்லாமே நம்ம அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம என்ன வீடியோஸ், அதாவது கொஷின் பேப்பராக இருக்கட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ நம்ம இந்த வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா சயின்ஸ், மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 1, மேக்ஸ் வந்து 3.2 எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு நாள், எக்ஸசைஸ் சம் ஒரு நாள் இல்லையா, இது எக்ஸசைஸ் சம்ஸ். ஆகஸ்ட் 7 சோஷியல், மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 1, மேக்ஸ் வந்து 3.2 எக்ஸாம்பிள் சம்ஸ். தென் ஆகஸ்ட் 8 சயின்ஸ், மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 9, மேக்ஸ் வந்து 3.9ஓட எக்ஸசைஸ் சம்ஸ். தென் ஆகஸ்ட் 9 சோஷியல், மேக்ஸ். சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 1, மேக்ஸ் வந்து 3.9ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா சயின்ஸ், மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 16, மேக்ஸ் வந்து 3.10 எக்ஸசைஸ் சம்ஸ். ஆகஸ்ட் 11 சோஷியல், மேக்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 1, மேக்ஸ் வந்து 3.10 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 12 தமிழ், மேக்ஸ். தமிழில் இயல் 2, மேக்ஸ் வந்து 4.1 எக்ஸசைஸ். தென் ஆகஸ்ட் 13 இங்கிலீஷ், மேக்ஸ். இங்கிலீஷ் வந்து யூனிட் 2, மேக்ஸ் வந்து 4.1 எக்ஸாம்பிள் சம்ஸ். தென் ஆகஸ்ட் 14 சயின்ஸ், மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.2 எக்ஸசைஸ் சம்ஸ். இப்போது இந்த நியூ யூனிட் இல்லையா, ஸோ நியூ யூனிட்க்கு நான் 2 days அலாட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா சோஷியல், மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 4, மேக்ஸ் வந்து 4.2ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 16 சயின்ஸ், மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 4, மேக்ஸ் வந்து 4.3 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 17 சோஷியல், மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 4, மேக்ஸ் வந்து 4.3 எக்ஸசைஸ். ஸோ நமக்கு வந்து இப்போது இந்த எண்டில் வந்து எனக்கு வீக்கெண்டில் வந்து சாட்டர்டே சண்டேஸ் லீவ் மேம்,
அப்போது அந்த வீக்கில் நம்ம என்னால் டியூஷன் போகிறேன், கம்ப்ளீட் பண்ண முடியல இந்த ஸ்டடி பிளானை, அப்படி இல்லையா ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க உங்களால் முடிஞ்சதை அன்னைக்கான போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் ரிமைனிங் என்ன இருக்கோ எழுதி வச்சுட்டு அந்த வீக்கெண்டில் அந்த வீக்குக்கான போர்ஷனை அந்த வீக்கெண்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை முடிச்சிடலாம். August 18 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 11, தென் மேக்ஸ் 6.1 எக்ஸசைஸ். August 19 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 4, மேக்ஸ் வந்து 6.1 எக்ஸாம்பிள் சம்ஸ். August 20 தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 3, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 7.1. August 21 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 3, மேக்ஸ் வந்து 7.1 எக்ஸாம்பிள் சம்ஸ். August 22 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 11 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.1. August 23 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 4, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.2. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மேக்ஸாக இருக்கட்டும் என்ன சப்ஜெக்டாக இருக்கும் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் இதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். August 24 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 18, மேக்ஸ் வந்து 5.3யோட எக்ஸசைஸ் சம்ஸ். August 25 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 4, மேக்ஸ் வந்து 5.4ஓட எக்ஸசைஸ். August 26 தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 3, மேக்ஸ் வந்து 1.1 எக்ஸசைஸ். தென் August 27 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் வந்து 1.2 எக்ஸசைஸ் சம்ஸ். August 28 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸ் வந்து பயாலஜி யூனிட் 18, மேக்ஸ் வந்து 1.1 அண்ட் 1.2. ஆல்ரெடி நம்ம இது வந்து 1 டே முடிச்சிருப்போம். 1.1 ஒரு நாள், 1.2 ஒரு நாள். ஸோ எக்ஸ்ட்ரா 1 டே வந்து 1.1 1.2ல் ஏதாவது ரிமைனிங் இருந்ததா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். August 29 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.3. August 30 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஏதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் பெண்டிங் இருந்தால் அது வந்து அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மேக்ஸ் வந்து 1.4 எக்ஸசைஸ். தென் August 31 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 2, மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5ஓட எக்ஸசைஸ் சம்ஸ். எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். September 1 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3, மேக்ஸ் வந்து 1.4 1.5 இது ரெண்டுமே எக்ஸசைஸ். ஏதாவது ரிமைனிங் ஏதாவது இருந்ததுன்னா இந்த 1.4 ஒரு நாள், 1.5 ஒரு நாள், இது இந்த எல்லாமே நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றதுனால நான் 1 டே கொடுத்துருக்கேன். September 2 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.6. September 3 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 10, மேக்ஸ் வந்து 1.7 எக்ஸசைஸ் சம்ஸ். தென் September 4 சோஷியல் மேக்ஸ், சோஷியல் எக்கனாமிக் யூனிட் 1, தென் மேக்ஸ் வந்து 1.6 அண்ட் தென் 1.7. இது ரெண்டுமே அதாவது எது கம்ப்ளீட் பண்ணலையோ அதுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இந்த எக்கனாமிக் யூனிட் 1 கூட August 30 நீங்கள் 2 டேஸாக பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது September 5 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 2, மேக்ஸ் வந்து 2.1 எக்ஸசைஸ் சம்ஸ். September 6 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 17, மேக்ஸ் வந்து 2.2 எக்ஸசைஸ் சம்ஸ். இதுக்கு நம்ம ஆல்ரெடி 1 டே இது வந்து கம்ப்ளீட் பண்ணிடுமா, திரும்ப இன்னொரு தடவை நான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் இதை முடிக்க முடியலன்னா அந்த டேயில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. September 7 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 2, மேக்ஸ் வந்து 2.3 எக்ஸசைஸ் சம்ஸ். September 8 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 2, மேக்ஸ் வந்து 2.4 எக்ஸசைஸ் சம்ஸ். September 9 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ரிமைனிங் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஏதாவது ஃபிசிக்ஸில் 1 2 3 ஏதாவது ரிமைனிங் இருந்ததுன்னா அதை அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2.1 எக்ஸசைஸ் சம்ஸ். September 10 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 3, மேக்ஸ் வந்து 2.2 எக்ஸசைஸ். September 11 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 3, மேக்ஸ் வந்து 2.3 எக்ஸசைஸ் சம்ஸ். September 12 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸ் வந்து ஏதாவது ரிமைனிங் இருந்ததுன்னா அதை ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நம்ம மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிவிடுவோம். அந்த டைமுக்கு அது அழகாக வந்து நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வந்து நம்மளோட அந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன்றது ஒரு பெஸ்ட் மெத்தட் நம்மளோட மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? மேக்ஸ் வந்து 2.4 எக்ஸசைஸ். September 13 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3, மேக்ஸ் வந்து ரிமைனிங் இருந்ததுன்னா என்ன எக்ஸசைஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. September 14 சோஷியல் மேக்ஸ், இது ரிமைனிங் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ 1 more டே நம்ம இது வந்து அலாட் பண்ணியிருக்கோம். September 15 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் ஏதாவது ரிமைனிங் இல்லை மேம் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா சிம்பிள் திங்
கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா கொஷின் பேப்பர் ஆல்ரெடி மாடல் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். அந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.